ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள், இதை நம்ம மிதமான தீயிலேயே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 50% நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்தரலாம். மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வறுத்துருங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு நம்ம வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது அதே பேன் எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதே 1.5 ஸ்பூன் அளவு எள், கருப்பு எள் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தரலாம். அதே டைமில் நம்மளுக்கு பருப்பு எதுவுமே ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, அப்போது டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் நம்ம மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இதை நம்ம இப்படி வறுத்தரலாம். இப்படி வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்கிற டைம்லேயே நல்லா ஒரு பெரிய அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போது இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போது நம்ம ஒரு பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த புளியோதரைக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய வச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். இதோட ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, தோல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கை அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிய விட்டுறலாம். இப்போ ஒரு 5 வரமிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம் இதில். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வரமிளகாய் சேர்த்துருக்கோம், பெப்பர் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்தரலாம். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக நம்ம கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது டேஸ்ட்டும் கம்மியாயிடும், அதே டைமில் வற்றவும் ரொம்ப டைம் எடுக்கும். இதில் நம்ம இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல பவுடர், அந்த பவுடரை நம்ம இதில் இப்போ சேர்த்துடலாம். இந்த பவுடரை நீங்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நல்லா இது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் அந்த பவுட்ரு சேர்த்த உடனேயே. இதை நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா சிம்லேருந்து மீடியம் ஹீட், அந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றும் போது சாதம் உதிரியாக வரும். நல்லா சாதம் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா கிளறிடலாம். அப்போ கிளறும் போது நம்மளுக்கு சூப்பரான கோவில் ஸ்டைல்லையே அப்படியே இருக்கிற மாதிரியான புளியோதரை ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.